ஹாய். ஸோ என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு 100 rupees கீழே கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸும் கம்மியாக தான் போயிருக்கு. அதில் ஒரு 500 வியூஸ் என்னவோ போயிருக்கு. ஸோ அதை பார்த்து ஒருத்தருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் ஒரு பெரிய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வைங்களேன். அந்த 100 rupees வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா 10 பேர்த்துக்கு 10 ரூபாயா கொடுக்கலாம் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். பட் ஆனால் யாருமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ நீ என்ன நினைக்கிற அந்த 100 ரூபா என்ன செய்யலான்னு? இது நல்ல ஐடியா தான் இருக்கு. இல்லை கீழே இருந்து கிடச்சிது. ஸோ அதை ஒரு 10 பேர்த்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பிரியாணி வாங்கி சாப்பிட்றலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். என்னதுயா தேவேஷ்? தீப்பெட்டியா? தீப்பெட்டி கிடச்சிருக்காமா அவனுக்கு, அதனால் தீப்பெட்டி சொல்லிட்டு இருக்கோம். காலையில் என்ன காமெடி? அப்பா கீழே என்னப்பா தேடுவ அப்படி கேட்டேன். நான் அப்பா புதையல் தேடுதுறேன். புதையில தங்கம் கிடைச்சா எனக்கு கொடுக்க. யாரு? புதையில தங்கம் கிடைச்சா எனக்கு கொடுத்துருப்பா. தேவேஷ் தேவேஷ் அண்ணனுங்க அப்பாவுக்கு முட்டாய்மா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே முட்டாய் முட்டாய் முட்டாய். முட்டாய்க்கான வீடியோ போட்டிருப்போம், போய் பாருங்கள். அங்கே முட்டாய் 19 கிட்ஸ் முட்டாயின்னு சொல்லி A to Z எல்லாம் முட்டாய் முட்டாய் முட்டாய். காலையிலேருந்து முட்டாய் தான் சாப்பிட்ருக்கானுங்க. இன்னைக்கு 2 நாளும் ஃபுல் முட்டாய் தான். ஏன்டா தேவேஷ் நிறைய முட்டாய் சாப்பிட்டியா? முட்டாய் சாப்பிட்ட அப்புறம் வேற என்ன செஞ்ச? ஜூஸ் குடிச்சியா? ஜூஸ் குடிச்ச? ஜூஸ் யார்ட்டையா குடிச்ச? அம்மா கொடுத்ததா? சரியா. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்பெஷலு? காலையில் வந்து சப்பாத்தியும் அது என்ன தொக்காமா. தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அடிச்சிட்டோம்னா அது வந்து சட்னி ஆமா, அடிக்காமல் விட்டுட்டா தொக்காமா. என்ன ஒரு பேர் வச்சுருக்கானு பாருங்க. ஏய் உமா கொடுக்க தலையில் அடிக்கிறானா உமா கொடுக்குறானா இப்படி? ஆமாம், உங்களுக்கு தெரியுமா இந்த மேட்ரு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபேனா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1.5 கிலோ 100 ரூபான்னு சொல்லி மத்தி வந்தது. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது செய்யும் போது ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம் தெரியுமா? செமையாக இருந்தது. நைட்டுக்கும் அதான் இருக்குது, சொல்லும் போதே எச்சு வருது. ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, கொஞ்சமாக சுடு சாப்பாடு வச்சுருக்கு. ஆமாம், ரைஸ் இப்போ தான் ஊற வச்சுருக்கு, சுடு சாப்பாடு. ஸோ உங்கள் வீட்டில் நைட்டு என்ன? ஜிலேபி மீன்லாம் டேஸ்ட் இருக்காது, மத்தி மீன் நல்லா இருக்கும். தேவேஷ் உனக்கு என்ன மீன் பிடிக்கும்? என்ன மீன் உனக்கு பிடிக்கும்? குளத்து மீன், டேம் மீனெல்லாம் சாப்பிடக்கூடாது, கடல் மீன் சாப்பிடணும். தேவேஷ் உனக்கு என்ன மீனியா பிடிக்கும்? மத்தி மீனா? சரியா, மத்தி மீன் பார்க்கலாமா? மீன் சாப்பிட்டியா நீ? எப்போ சாப்பிட்ட? இன்னைக்கு காலையிலையா? யார் வாங்கி கொடுத்தா? அம்மா மீன் வாங்கி கொடுத்தாளா? சரியா, சரி டாட்டா பாய் பாய் சொல்லிடு. தேவேஷ் எப்படி சாப்பிட்ட? அம்மா அம்மன் சாப்பிட்டேன். அம்மா அம்மன் சாப்பிட்டியா? சரி அம்மா டாட்டா பாய் சொல்லிடு. பாய், லவ் யூ. சரி. அழகா செய்யறா நீ.